குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இருக்கிற ஏடுகுண்டலு பஸ் ஸ்டேஷன் அங்கே தாங்க இருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம திருமலா மேலே போகிறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் பஸ் ஏற போகிறோங்க. இந்த பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம போகிறோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, மதுரையிலேருந்து திருப்பதி வரைக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்த வீடியோ. நீங்கள் யாரும் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. நம்ம வந்து திருமலாவுக்கு கிளம்பியாச்சுங்க. பஸ்ஸில் கிளம்பியாச்சு, பஸ்ஸும் மூவ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியிலேருந்து திருமலை போகிறதுக்கான இந்த பஸ் ட்ராவல், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது, அங்கே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, இப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாங்க. நம்ம திருப்பதியிலேருந்து திருமலை போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் கிளம்பிகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க மேலே போகிறதுக்கு. இந்த பஸ்ஸில் திருப்பதியிலேருந்து திருமலை போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கிள் ட்ரிப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு 90 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் போயிட்டு ரிட்டன் வர்ற மாதிரி இருந்தால் 160 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அப் டவுன் டிக்கெட்டு ஒரே இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து 160 ரூபா வரும். இதுவே நீங்கள் சிங்கிள் மட்டும்தான், நான் கீழேருந்து மேலே மட்டும் தான் போகிறேன் இந்த பஸ்ஸில் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 90 ரூபா பே பண்ணணும். இங்கே பாருங்களேன், என்ட்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ளதாங்க நம்ம மலைக்கு போகிறதுக்கான வழி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே போயிட்டு நல்லா நம்மளை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மேலேயே போக முடியும். நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிட்டு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, செக்கிங் கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே போக முடியும். பஸ்லேருந்து எல்லாமே வெளியே இறங்கிட்டாங்க. இறங்கி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணதுக்கப்புறம் பஸ் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏறி போக முடியுங்க. செக்கிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸில் வந்தவங்க எல்லாருமே ஏறினதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸை இங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இங்கேருந்து தான் மலை ஸ்டார்ட் ஆகுது. எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க இங்கேருந்து மேலே போகிறதுக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வந்து அசோக் லைலாண்டுங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கீழே இருந்து மேலே போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் தாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதிகளில் இயக்கிறதுக்கு தேவையான தகுதிகள்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி வந்து மேலே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே வண்டியில் பார்த்தாலும் தெரியும், முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க, ஃபிட் ஃபார் காட்னு போட்டு. அந்த காட் செக்ஷனில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரே ஒட்டியிருப்பாங்க. சூப்பரான ரைடுங்க. அப்படியே வண்டி பாருங்கள் எப்படி ஓட்டுறாரு அப்படின்னு நம்ம டிரைவரனா. ஒவ்வொரு டேர்னிங்லையும் ரொம்ப கவனமாக தான் ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம மேலே போகிறதுக்கு ஒரு வழியும் இறங்குறதுக்கு ஒரு வழியும் இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ராவல் ரொம்பவுமே சேஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக போங்க. ஓன் வண்டியில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, ரொம்ப கவனமாக போங்க மலை ஏறும்போது. திருப்பதியில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் தெரியலங்க. கீழே வந்து பஸ்ஸெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. அது மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வர மாதிரி தெரிலங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம மேலே போனதுக்கப்புறம் தானே தெரியும் திருமலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ போன வாரம் தான் தீபாவளி முடிஞ்சிருக்கு, செம்ம க்ரௌடு. அப்போல்லாம் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க 300 ரூபாய் தரிசனில். இன்றைக்கி நம்ம 300 தரிசனம் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரியலங்க. மேலே போனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருந்து மேலே ஏறுற இந்த மலைப்பகுதிகளில் நீங்கள் அங்கங்கே போர்டெல்லாம் பார்த்துருக்கலாங்க. இந்த மாதிரி வந்து விலங்குகளுக்கு உணவளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களுமே அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டியை விட்டுலாம் இறங்காதீங்க. ஏன்னா பின்னாடி கண்டினியூஸாக வண்டி வந்துட்டுருக்கோம், அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து விலங்குகளுக்குலாம் எதுவும் உணவுலாம் நீங்கள் கொடுக்காதீங்க. அதே மாதிரி முடிஞ்சளவு பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறதை குறைச்சிருங்க. ஏன்னா நம்ம மலைப்பகுதியில் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளே அதை வந்து அழிக்கிற மாதிரி ஆயிருங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக்லாம் தவிர்த்துடுங்க. இப்போ நம்ம மேலே வந்தாச்சுங்க. இந்த என்ட்ரன்ஸ் தெரியுது பார்த்திங்களா, இங்கே ஒரு டோல் பூத் மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போகிறது தாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த மலைப்பகுதிகளோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டருங்க. நம்ம 21 கிலோமீட்டர் தான் இப்போ கடந்து வந்தாச்சு. இந்த செக் போஸ்ட்க்கு அப்புறம் அப்படியே உள்ளே போகிறது தாங்க.
எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பில் ஸ்டே பண்ணுற ஐடியா எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே காலையில் 6 மணிக்கு திருப்பதி வந்தாச்சு. அங்கேருந்து இப்போ திருமலைக்கு ரீச் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சாமி தரிசனம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே கிளம்புற பிளான் தாங்க. ஸோ அதனால் ரூமெல்லாம் எதுவுமே புக் பண்ணல. நம்ம அப்படியே போய் தரிசனம் தாங்க பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுதுங்க. நம்ம திருமலையில் இருக்கிற ராம் பஹிச்சா பஸ் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே இறங்கினா தான் நம்ம ஈஸியாக வந்து கோவிலுக்கு போக முடியுங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திருமலை பஸ் ஸ்டாண்ட் சொல்லி தனியாகவே இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. மேலே வந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் வெயில் எட்டி பார்க்குது, நல்லா சில்லுன்னு இருக்குங்க. திருப்பதி வந்து இறங்கினோடனே ஒரு சூப்பரான வைப்பு கிடச்ச மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லைங்க, ஓரளவுக்கு நார்மலாக தான் தெரியுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை எடுக்க தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பில்டிங் தாங்க நந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தாங்க, ஸ்டே பண்ணுறதுக்கான காம்ப்ளெக்ஸ் தான். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொட்டை எடுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே தாங்க போகிறோம். நம்ம பஸ் ஸ்டேஷனில் இறங்குறோம் பார்த்தீங்களா, அப்படியே இறங்கிட்டு வடக்கு பக்கமாக நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க. இதில் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மொட்டை எடுக்கிற இடம் இருக்குது. இங்கே உள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். இப்போது மொட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேங்க. திருப்பதி வந்துட்டு மொட்டை போடாமல் போனால் எப்படிங்க? ஸோ சூப்பராக ஒரு மொட்டையை போட்டாச்சு. கீழேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இடமும் இருந்ததுங்க. கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 1 ஹவரில் நம்ம எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்தாச்சுங்க. மொட்டை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் இருந்தது. இங்கே தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம தரிசனம் பண்ண தாங்க போகிறோம். சூப்பராக மொட்டை எடுத்துகிட்டு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து 12 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ண முடியுங்க. ஏன்னா மார்னிங் டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு சில சேவாஸ் தான் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மதியானம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம சாமி கும்பிடும்போது ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதே வழியில் நம்ம நேராக நடந்து போனோம் அப்படின்னா திருமலையில் இருக்கிற பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாங்க. இந்த வழி நேராக நடந்து போனோன்னா கடைசியாக இருக்கிறது வந்து பஸ் ஸ்டாண்டு தான். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குங்க. அது உள்ளே தான் நம்ம இப்போது போகிறோங்க. இது பார்த்திங்களா, இதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அப்படியே நேராக போனோம் அப்படின்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குங்க. நீங்கள் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் தான் போகிறோம். இது உள்ளே போயிட்டு தான் நம்ம 300 தரிசனம் பண்ணுறதுக்கான அந்த ஏடிசி சர்க்கிள் அந்த இடத்துக்கு தாங்க போகிறோம். ஸோ நம்ம பஸ்ஸில் போகாமல் நடந்து போகிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தான். இது உள்ளே நடந்து அப்படியே போயிடலாங்க. பஸ்ஸில் போகிறதா இருந்தால் அவங்க கொஞ்சம் சுற்றி கொண்டு போய் விடுவாங்க. நம்ம இது உள்ளே அப்படியே நடந்து வேடிக்கை பார்த்துட்டே போகலாங்க. நம்ம ஏடிசி சர்க்கிள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாகவே ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். நீங்கள் இங்கேயே செப்பல்ஸ்லாம் வச்சுட்டு போயிடலாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா, இது உள்ள தான் நேராக போகிறோம். நேராக போனோம்னா அந்த டெட் எண்டில் தான் வந்து ஏடிசி சர்க்கிள் இருக்குங்க. போர்டு பார்த்திங்களா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அண்ட் விர்ச்சுவல் சேவா என்ட்ரி. இது உள்ள தாங்க போகணும். 300 தர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள தான் போகணும். சுபதம் என்ட்ரி இருக்குங்க, அதுக்கு அடுத்ததான் நம்ம உள்ளே போகிறது மாதிரி இருக்கும். பட் கூட்டம் அதிகமாக இருந்தால் இவங்க வேறு வழியாக தான் அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 மணி தான் ஆக போகுது. நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பேக் அண்ட் ஃபோன்லாம் கொடுத்துட்டு போகிறோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேக்கையும் ஃபோனையும் இங்கேயே வச்சுட்டு போகிறோங்க. இப்போ சூப்பரான தரிசனங்க. 8:30 மணிக்கு நாங்கள் பேக்கு ஃபோன்லாம் அங்கே லாக் ரூமில் வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ட்ரி கேட் கிட்டே வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே போய்ட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோங்க. கரெக்டாக 12:30 மணிக்கு உள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் 12:30 மணிக்கு லைனில் நின்னோம். சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 3:30 மணிங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தரிசனம். இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்மளை அந்த இதில் போடுவாங்க பார்த்திங்களா, ரூமில் அடைச்சி வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல மதியானம் அன்னதானமும் கொடுத்தாங்க. ஸோ நல்லாவும் சாப்பிட்டாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணி ஆச்சு. 2:30 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 3 மணிக்கு தாங்க நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க.
சூப்பரான தரிசனம். கூட்டமும் அந்தளவுக்கு நிறையலாம் கிடையாது. நல்லா நிம்மதியான ஒரு தரிசனம். ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனங்க. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ டைம் இங்கே வந்திருக்கேன். பட் இன்றைக்கி பண்ண தரிசனம் அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணது கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கேயுமே வந்து பாருங்களேன் கூட்டம் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான கூட்டம் தாங்க. ஒரு சில நாள் இந்த 300 ரூபா தரிசனத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி அந்தளவுக்குலாம் டைம் ஆகலை. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். இது லட்டு கவுண்டர் தான். இங்கே தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தெரியுதுங்க இப்போது. நாங்கள் வந்திருந்த அன்னைக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்டு தாங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா லட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு ஆளுக்கு 5 லட்டு தாங்க கொடுத்தாங்க இன்றைக்கி. இதுதாங்க திருமலையில் இருக்கிற ஸ்ரீ வாரி புஷ்கரணி தெப்பக்குளம். ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்த்தங்களில் இந்த தீர்த்தம் தாங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. கொரோனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. இப்போ வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கங்க. இந்த திருமலையை சுற்றி மொத்தம் 66 கோடி புண்ணிய தீர்த்தம் இருக்குதாமா. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ வாரி புஷ்கரணி தீர்த்தம் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா நீராடிட்டு அதுக்கப்புறமே சாமி கும்பிட போகலாங்க. இப்போ நல்லாவே அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ பக்தர்களாகிய நம்மளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோங்க. இந்த கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவஸ்தானத்தோட தயாரிப்பு நிலையம் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான காலண்டர்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அதுக்கப்புறம் டைரிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சன்னதி உள்ளே போயிட்டு சாமி மட்டும் தாங்க கும்பிட முடியும். உள்ளே வந்து தீபம் போடுறதோ தேங்காய் உடைக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அப்படியே சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல தீபம் போடுவாங்க. அதே மாதிரி தேங்காயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க உடைப்பாங்க. இந்த மக்கள் அவங்க வேண்டுதலுக்காக இங்கே தான் தீபம் போடுறாங்க. இந்த மண்டபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற இடங்க. நீங்கள் ஒரு வேளை லக்கேஜ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொடுக்காம உள்ளே இருக்கிற கவுண்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து அந்த லக்கேஜெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே இருந்து இந்த மலைப்பகுதியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு அருமையான லொக்கேஷன் இந்த இடம் வந்து. நாட்டோட பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே வர்ற மக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. என்ஆர்ஐஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனெலாம் எதுவும் புக் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட 300 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அவங்க அப்படியே தரிசனம் பண்ணலாங்க. இன்றைக்கி பாருங்களேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. உள்ளே பாருங்களேன் அந்த சுவாமி வந்து ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நமக்கு இன்றைக்கி டைம் கிடச்சிருக்குங்க. இனி வரும் நாட்களில் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்கங்க. இப்போ புதுசாக வந்து தேவஸ்தானமெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃப்ரீ தரிசனுக்கு வந்து மினிமம் 12 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்லாம் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இனி வரும் நாட்களில் 3 முதல் 5 மணி நேரத்தில் ஃப்ரீ தரிசனம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாகவும் நம்ம வந்து 300 ரூபா டிக்கெட்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இனி வரும் நாட்களில் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டூரிசம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து நமக்கு இந்த 300 ரூபா டிக்கெட்லாம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி நம்ம 300 ரூபா டிக்கெட், அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜித சேவா இதுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணும் பார்த்திங்களா, அந்த டிக்கெட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தர்ஷன் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸஸ்லேயோ இந்த டூரிசம் மூலமாகவோ நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்தோம் அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக தான் டிக்கெட் புக் பண்ணி நம்ம வந்தோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் 300 தர்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே வந்து ஃப்ரீ தர்ஷன் பண்ணிக்கலாங்க. சூப்பரான தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. நேராக போகிற ரோடு தான் நம்ம மார்னிங்கே சொன்னோம் பார்த்திங்களா, அந்த பாலாஜி பஸ் ஸ்டேஷன் போகிறது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க அங்கேயும்.
நம்ம வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 160 ருபீஸுமே அதில் ஆட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டிக்கெட்டையுமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து நம்ம அதுக்கு ஸ்டாம்ப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரிட்டன் போகிறோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அதுதான் நமக்கு டிக்கெட் மாதிரி இருக்கும். நமக்கு தனியான டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு டிக்கெட். ஸோ இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் பஸ் ஏற மாதிரி இருக்குங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃப்ரீ பஸ். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸும் புதுசாக விட்டுருக்காங்க இது உள்ள. ஸோ அந்த பஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். எங்கேனாலும் ஏறிக்கலாம், எங்கேனாலும் இறங்கிக்கலாங்க. இந்த திருமலை ஃபுல்லாக கீழேருந்து மேலே போகிறதுக்கும் மேலேருந்து கீழே வர்றதுக்கும் இந்த மாதிரி பஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் ஏசி பஸ்ஸஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸும் இருக்குங்க. இந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸுமே இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 160 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து. ஸோ அதனால் நம்ம இந்த பஸ்ஸில் தான் ஏறணும். இப்போ முன்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ கீழே போகிறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:40 ஆகுதுங்க. நம்ம வண்டியை ஃபுல்லானதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் மட்டும் தாங்க இருப்பாங்க. கண்டக்டர்லாம் யாருமே வரமாட்டாங்க. டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே செக் பண்ணிட்டு தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதை மாதிரி டிரைவர் மட்டும் தான் வருவார். கண்டக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சூப்பரான தரிசனத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோங்க. நம்ம திருப்பதியிலேருந்து திருமலை மலை மேலே வர்றதுக்கு ஒரு வழியும் மேலேருந்து திருப்பதி போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து தனித்தனி ரூட்டு தாங்க. திருப்பதியிலேருந்து திருமலை வர்றதுக்கு பொது போக்குவரத்து மட்டும் அல்லாமல் நம்ம நடைபாதை வழியாகவும் நடந்து வரலாங்க. கீழே அலிபரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா மேலே வர்ற வரைக்கும் உங்களுக்கு சேஃபான இடங்கள் தாங்க எல்லாமே. மக்கள் நடந்து வர்றதுக்கு படிக்கட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி டென்ட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டும் வரலாம். நிறைய இடங்களும் இருக்குங்க நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு கீழேருந்து மேலே வர்றதுக்கு வரைக்கும். இந்த லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க நடந்து வர்ற பாதை. கீழேருந்து மேலே நடந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நைட் டைம்லலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய வனவிலங்குகள்லாம் இந்த பக்கம் நடமாடிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. டே டைமில் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. வர்ற வழிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அந்த மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. நீங்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் சடனாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இலவச தரிசனத்தில் நீங்கள் போகலாம். பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் கூட ஆகலாம் ஒரு சில நாள் கூட்டத்தை பொறுத்து. நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் இதாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 300 தரிசனம்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்லாம் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்களேன், மலை மேலேருந்து திருப்பதி சிட்டி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே டைமை விட நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த மொத்த சிட்டியுமே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. இங்கே பாருங்களேன், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே லைட்டிங்ஸாக தாங்க இருக்குது. மொத்த திருப்பதி சிட்டியுமே நல்லா தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு லைட் வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் எங்கேருந்து வந்தாலும் திருப்பதிக்கு ஈஸியாக கனெக்டிங்லாம் இருக்குங்க. ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃப்ளைட் ஃபெசிலிட்டி இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள்லேயும் வரலாங்க. திருப்பதியில் ஏர்போர்ட்டும் இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு சில சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி ட்ரெயினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பதியை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குங்க. நீங்கள் ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணி சாமி கும்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு போகலாங்க. நம்ம ஒன்ஸ் எப்போயா தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம கீழேயே வந்தாச்சுங்க. சரியான டிராஃபிக்குங்க இந்த இடத்துல.
கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாகவே நம்ம வண்டி இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. இப்போ தாங்க நல்லா மூவ் ஆகி போயிட்டுருக்கு. லெஃப்ட் சைடு பாருங்களேன், அது எந்த இடம்னு தெரியல, பட் செம்ம க்ரௌடுங்க. ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு போல், அதனால தான் செம்ம டிராஃபிக்குங்க இந்த இடத்துல. நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு திருப்பதியிலையும் திருமலையிலையும் தேவஸ்தானத்தோட ரெஸ்ட் ஹவுஸே இருக்குங்க. அதாவது தங்கும் விடுதிகளே நிறைய இருக்குது. அதுலேயுமே நம்ம வந்து ஆன்லைனே டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் நேராக வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா கூட்டத்தை பொறுத்து தான் நமக்கு ரூம்ஸ் கிடைக்கும். அதுவே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ரூம் அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்திங்கன்னா, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கும் விடுதி தாங்க. மாதவம் ரெஸ்ட் ஹவுஸுங்க. நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே இருக்குங்க திருப்பதியில். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட வெப்சைட்டை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதியில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாங்க. நீங்களாகவே உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாக 300 ரூபா தரிசன டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாங்க. அதுக்காக வந்து நீங்கள் வேறு வெளியில் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டிடிடி அவங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா இந்த தரிசன டோக்கன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களாகவே புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, உங்களோட மொபைல் நம்பர், இது 2 தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆதார் கார்டு புக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணும்போது கொண்டு வரணுங்க. ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஏதோ அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆகுதுங்க. நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. 5:40க்கு நம்ம திருமலையில் பஸ் ஏறணும். இப்போ இங்கே வந்த டைம் பார்த்திங்கன்னா 6:50ங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிருக்கு. இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 நிமிஷம் வந்து செம்ம டிராஃபிக்கில் சிக்கிட்டோங்க. ஸோ அதனால தான் இந்த டைம் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.